ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று உன் வீட்டிலும் நடக்கப் போகுது. உன் மனசுலையும் அது நிரந்தரமாக தங்க போகுது. ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை நீ அவ்வப்போது சொல்லி வந்தாலே போதும், உன் கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நீ நிரந்தரமாக விடுதலையை பெற்று விடுவாய் என் செல்லமே. உன்னை வீழ்த்தியவர்கள் முன்பாகவும் உன்னை வாழவிடக் கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னாலேயும் ஏனி போல உன் வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுத்து நீ ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழும்படி செய்து காட்டுவேன். என்னை வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை சுற்றிதானே நான் வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாதுகாப்பு கவசம் உன்னை சுற்றிதான் இருக்கிறது. நீ கவலையே கொள்ள வேண்டாம். நீ இப்போது என்ன நினச்சி யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். கடந்து போனதை நினைத்து கவலை கொள்ளாதே என் செல்லமே. நான் இதுக்கு முன்னால் உனக்கு எத்தனையோ தடவை இதை சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் ஏதாவது நடந்த விஷயத்தை நினச்சி தான் நீ கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் பேசுறியே தவிர நான் சொல்வதை அவ்வப்போது மறந்து விடுகிறாய். எதை எப்படியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காம உன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ, உன் மனசு என்ன சொல்லுதோ அதன் வழியிலேயே உன் வாழ்க்கையை வாழப்பார். மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நீ மனம் தளர்ந்து போக வேண்டாம் என் தங்கமே. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உனக்குள்ள இருக்கு. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை நீ தான் வாழ போற. அப்படி இருக்கும்போது எதுக்காக மற்றவர்களுடைய வார்த்தைகளை பெரிசா நினைக்கணும்? உனக்கு ஒரு அவசரம்னா கூட உதவினா கூட யாரும் வந்து உனக்காக நிற்க போறது கிடையாது. உன் விதியை மாற்றி அமைக்கக்கூடியவனும் உன் சாயப்பா நான் தான். உனக்கு தேவைனா ஓடி வந்து உதவி செய்ய போறதும் உன் சாயப்பா நான் தான். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எப்படி உன்னை கஷ்டம் சூழும்படி விட்டு விடுவேன்? இப்போதே உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல நல்லபடியாக முடிச்சு கொடுத்து உன் வாழ்வில் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவேன். கை தவறி போனதெல்லாம் காலப்போக்கில் மறந்துவிடும். ஆனால் வாய் தவறி சொன்னது மட்டும் நீ வாழும் வரைக்கும் ஓ மனசுலையும் இருக்கும், அது மற்றவர்கள் மனதிலும் அப்படியே உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் எந்த பேச்சை பேசினாலும் அளவோடு மனசுக்குள்ளே யோசிச்சே பேச சொல்கிறேன். நேசிக்க தெரியாத உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடம் போய் நீ நேசத்தை எதிர்பார்த்தால் அது அறிவாளித்தனமாக இருக்காது என் செல்லமே. சுயநலத்தோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் சில மனிதர்கள் ஒன்றை சுற்றி இருக்கும்போது நீ ஏன் அவர்களிடம் அன்பு பாசம் என நடந்து கொண்டிருக்கிறாய்? அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி நில்லு. அவங்க நிச்சயம் உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு தானா உன்னை தேடி வருவாங்க. மனசு சரியில்லைன்னு நீ சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. ஓ மனசை நீ சரியாக கவனிக்கலை. ஓ மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் கொடுக்க நீ தவறிவிட்டாய் என்பது தானே உண்மை. ஓ மனசு உன்னுடைய வழிகாட்டலில் தானே இருக்க வேண்டும். நீ ஏன் மனசு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசித்து கவலைப்படும்படி விட்டு வைக்கிறாய் என் செல்லமே. கைகளைப் போல ஒரு நண்பன் கிடையாது. யாராலும் செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் உன் கைகளின் மூலமாக நீதானே உனக்கு செய்து கொள்கிறாய். அதே போலதான் கால்களைப் போல சொந்தமும் யாரும் கிடையாது. எங்கே போனாலும் எல்லா இடத்துக்கும் உன் கால்கள் தானே உனக்கு துணையாய் வருகிறது. அதே போல உன்னுடைய உழைப்பை போல மிகப்பெரிய இன்பமும் கிடையாது. என்னதான் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறன்னு சொன்னாலும் கூட உன்னுடைய வேலையை நீ நேசித்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. இது 3 விஷயங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டாலே உன் வாழ்வில் எந்த துன்பமும் வராது என் செல்லமே. மற்றவர்களை எதற்காகவும் எதிர்பார்க்காமல் கைகள் எனும் நண்பனை துணைக்கு வச்சுக்கிட்டு கால்களை சொந்தமாக நினச்சிக்கிட்டு இன்பமாக மன நிம்மதியோடு திருப்திகரமாய் உன் வேலைகளையும் உழைப்பையும் செய்து கொண்டிரு. நிச்சயமா உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் லட்சியமும் அழகாய் நிறைவேறும். அன்போடு இருக்கக்கூடிய மனிதன் யானையை கூட அடக்கி ஆண்டிடலாம். ஆனால் அதிகாரம் செஞ்சா ஒரு எறும்பு கூட நெல்லுன்னு சொன்னால் நிற்காது தானே என்பது தானே உண்மை. அதனால தான் எப்போதும் எல்லாரிடமும் அன்பாய் பணிவாய் நடந்து கொள்னு சொல்கிறேன். நம்பிக்கையை வச்சுக்கிட்டே ஒரு மனிதனோட வீரத்தை நிர்ணயித்து விடலாம். பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு தான் எப்போதுமே அதிக பலம் என்பதை புரிந்து கொண்டு முடிந்த அளவு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலில் தீவிரமாக இறங்கு. உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமானது வெற்றிகரமானதாகவே இனி இருக்க போகுது. நல்லதே உனக்கு நடக்கும். ஓம் சாய்ராம்.